வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் பேர்சோலா நீர்வீழ்ச்சி. வாங்க பார்க்கலாம். பேர்சோலா நீர்வீழ்ச்சி கொடைக்கானலிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றிலும் மரங்கள் சூழ்ந்த இடத்தில் பார்ப்போரை மெய்சிருக்கும் வகையில் பிரம்மாண்டமாய் காட்சி தருகிறது பேர்சோலா நீர்வீழ்ச்சி. பேர்சோலா நீர்வீழ்ச்சியில் நீர் சுமார் 50 அடி உயரத்தில் இருந்து விழும் அழகை காணவே கண்கோடி வேண்டும். கரடிகள் தினந்தோறும் நீர் அருந்த வரும் இடம் இது என்பதால் பேர்சோலா நீர்வீழ்ச்சி என்ற பெயர் ஏற்பட்டது. கொடைக்கானல் சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இடமாகவும் ஓய்வெடுக்கக்கூடிய அமைதியான இடமாகவும் குளித்து மகிழக்கூடிய இடமாகவும் அமைந்துள்ளது பேர்சோலா நீர்வீழ்ச்சி. பருவமழை காலத்திற்கு பின் ஜூன் முதல் செப்டம்பர் வரை அதிக நீர் வரத்து இருக்கும் என்பதால் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் என்பதால் அந்த நேரத்தில் பேர்சோலா நீர்வீழ்ச்சிக்கு வருகை தருவது நல்லது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை மனதை குதூகலப்படுத்தி துள்ளல் போட வைக்கக்கூடிய இடம் பேர்சோலா நீர்வீழ்ச்சி. கொடைக்கானலில் உள்ள சொர்க்கம் இது என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். சுற்றிலும் அடர்ந்த வனப்பகுதி இடையே பேர்சோலா நீர்வீழ்ச்சி அமைந்து இருப்பதால் கொடைக்கானல் இப்படி ஒரு இடமா என்று ஆச்சரியப்படுத்துகிறது பேர்சோலா நீர்வீழ்ச்சி. பேர்சோலா நீர்வீழ்ச்சி வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. வார விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் வார நாட்களில் வந்தால் கூட்டம் இல்லாமல் குளித்து மகிழ முடியும். குளிர்ச்சியான இடமாக இருப்பதால் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் வருகை தருகின்றனர். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.